அண்மைச் செய்தி. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. தெற்கு அந்தமான் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது. இதனால் தமிழகத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா? வணக்கம். பார்த்தோம் அப்படின்னா வங்கக்கடல்ல அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளை டிசம்பர் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்றும் கூட வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா இது தமிழக பகுதிகளை நோக்கி நெருங்கி வரக்கூடிய ஒரு வேளையில தமிழகத்தில் அதனால் அந்த காற்றினுடைய திசையை பொறுத்து அந்த மழையினுடைய தாக்கம் என்பது இருக்கும். அந்த வகையில அந்தமான் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாகி இருக்குது. இது நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில், அதாவது அந்தமான் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த சுழற்சி உருவாகக்கூடிய பட்சத்துல அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்தால் அது தமிழகத்தை நோக்கி தான் நகர்ந்து வரும். அந்த வகையில தமிழக கடற்கரையை நோக்கி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்குது. மேலும் அதற்கு அடுத்தபடியாக இது வலுவாக கூடுமா என்று தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருகிறது. அது தொடர்பாக எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்பொழுது வரை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. அதே போல பார்த்தோம்னா மற்றொரு புறம் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவுகள் பகுதியில அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வந்த நிலையில இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் கூட வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்குது. அந்த வகையில பார்த்தோம்னா வங்கக்கடல் பகுதியில இன்றைய தினம் வளிமண்டல சுழற்சியானது உருவாகும். நாளை அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததன்படி தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தற்பொழுது உருவாகி இருக்கு. தொடர்ந்து இது நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய இருக்கு. விவரங்களுக்கு நன்றி லதா.